தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலேயும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் மையப்படுத்தி சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானேயானால் அவன் புது சிருஷ்டியாய் ஜீவிக்க வேண்டுமேயானால் அவன் தன்னுடைய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு பிரியமானவனாக வாழுகிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று அர்த்தம். நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் புது சிருஷ்டியாக வாழ வேண்டும். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். கடலை பாருங்கள். இந்த கடலானது இருக்கிற இது கூட கடலில் மீன்கள் இருக்கிறது. நிறைய குப்பைகளை கொண்டு வந்து சில இடங்களில் மழை பெஞ்சு குப்பைகளெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. ஆனாலும் இவைகளை எல்லாம் இந்த கடலானது தனக்குள்ளே வாங்கி கொள்வதில்லை. காரணம் இங்கே பாருங்கள், இந்த கடலோரத்தில் இருக்குது பாருங்கள், இந்த குப்பைகள் எல்லாம் இவைகளெல்லாம் அந்த கடல் தண்ணியானது தனக்குள்ளே வாங்கி கொள்ளாதபடிக்கு இவைகளெல்லாம் வெளியே தள்ளிவிடுகிறது. அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் பாவமான காரியத்தை நம்முடைய ஜீவியத்தில் வைத்து வாழ்வோமானால் புது சிருஷ்டி என்று நாம் சொல்லக்கூடாது. பழைய மனிதன் நமக்குள்ளே ஒளிந்து போகவில்லை என்பதுதான் உண்மை. அதில் எந்தவித வித்தியாசமும் எந்த ஒரு மாறுபாடும் இல்லை என்பதிலே உறுதியாய் சொல்ல முடியும். ஆகவே இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போமானால் இந்த கடலுடைய தண்ணி எப்படி தன்னுடைய குப்பைகளை தனக்குள்ளே வாங்கி கொள்ளாதபடி எப்படி கொண்டு வந்த குப்பைகளில் வந்த இடத்துக்கே அனுப்பி விடுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் தேவனுக்கென்று வாழ்வோம் என்று அர்ப்பணித்திருப்போமானால் பாவ காரியங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவைகளெல்லாம் நாம் புறம்பே தள்ளிவிட வேண்டும். அருமையானவர்களை, இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் குப்பை கிடக்குது பாருங்கள். இவைகளெல்லாம் கடலுக்குள்ளே இருந்த குப்பைகள் எல்லாம் தள்ளிவிடுகிறதாக இருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால், நீங்கள் புது சிருஷ்டியாய் வாழ்வீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தண்ணி தான் பாருங்கள், இது எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ அழுக்கு தண்ணி இந்த இடத்துல வந்தாலும் இந்த தண்ணியை எனக்கு ஒரு நாள் பறித்து பார்த்தீங்கன்னா இது சுத்தமாகி தான் இருக்கும். கடல்கள் அடிக்கப்பட்டு அலைகள் மோதி இவைகளெல்லாம் பியூர் வாட்டராக மாறிவிடுகிறது. அருமையானவர்களை, சத்தத்தை கேட்கிற நாமும் ஜெபத்தோடு கூட தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கையிலே போராடி ஜெபித்தோமானால் பாவ உலகத்திற்கு, பாவ இச்சைகளுக்கு, பாவத்திற்கு நாம் மரித்து நீதிக்கு பிழைத்திருப்போமானால் இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டிகளாக இருப்போம். ஆகவே புது சிருஷ்டியாய் இருக்கிறதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஜெபத்திலே இவைகளெல்லாம் அறிக்கை செய்து ஒப்புக் கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.